இந்த வருஷத்தோடைய பெஸ்ட் ஓடி 11 அப்படின்னு எடுத்தோம்னா லெட் ஸ்டார்ட் வித் ஓப்பனர்ஸ். சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரோஹித் சர்மா, பிகாஸ் நம்பர் 1 ஓடி வேர்ல்ட் பேட்ஸ்மேனாக இருக்கார். ஸோ அந்த இடத்துல மாற்றமே கிடையாது. அண்ட் நம்பர் 2 ஐ எம் கோயிங் வித் இப்ராஹிம் ஜட்ரானுமே நல்லா கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிகாஸ் ஆல்சோ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி எடுத்திங்கன்னா 170+ ரன்ஸ் வந்து இன்னும் அந்த கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. ஸோ இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா. பட் ஸ்டில் ஐ கோயிங் வித் ரச்சின் ரவீந்திரா பிகாஸ் அவனால் அந்த ஆங்கர் ரோல் ப்ளே பண்ண முடியும், டெக்னிக்கலாக சவுண்ட் பண்ணி ப்ளே பண்ண முடியும். பிகாஸ் மேலே வந்து ரோஹித் சர்மா இருக்கனால நான் ரச்சின் ரவீந்திரா கீழே போயிருக்கேன். அண்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் தென் ஜோ ரூட். ஸோ விராட் கோலி தான் என்னுடைய ஒரு ப்ரிடிக்ஷன். பிகாஸ் அவர் தான் ஓடிஐ இல்லை ஒரு ஜாம்பவான்னு சொல்ல முடியும். ஸோ ஐ எம் கோயிங் வித் விராட் கோலி. அண்ட் நம்பர் 4ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. பிகாஸ் டேரில் மிச்சுமே அதே பொசிஷனில் தான் நியூசிலாண்டுக்கு ஆடி இருக்காரு. ஆல்சோ மேத்யூ பிரெட்ஸ்கி பிகாஸ் கன்சிஸ்டன்ட், லிட்டரலாக மோஸ்ட் ப்ராபபிள் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர்னே சொல்லலாம் அந்த இடத்துல. ஸோ ஐ எம் மூவிங் ஆன் வித் மேத்யூ பிரெட்ஸ்கி. நம்பர் 5 அஃப்கோர்ஸ் ஐ எம் கோயிங் ஆன் வித் KL ராகுல். நம்பர் 5 ஸ்பாட்டில் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்கலாமான்ற ஒரு தாட்டில் இருந்தேன். பட் ஸ்டில் ஐ எம் கோயிங் ஆன் நம்பர் 4. இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தார் ஸ்ரேயஸ் ஐயர். பட் நான் வந்து அந்த ஸ்ரேயஸ் ஐயரும் KL ராகுல் 2 பேர்த்தையுமே 11ல் எடுக்கிற மாதிரி ஒரு தாட்டில் போய் ஸோ ஸ்ரேயஸ் ஐயருமே அன்ஃபார்ச்சுனேட்லி மேத்யூ பிரெட்ஸ்கி ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணனால நான் ஸ்ரேயஸ் ஐயருக்குமே எடுக்க இடம் இல்லை அந்த இடத்துல. ஸோ KL ராகுல் அட் நம்பர் 5. கிளென் ஃபிலிப்ஸ், மிச்சல் சாண்ட்னர், நியூசிலாண்டர். டெஃபினட்டாக நான் 2 பிளேயருமே அப்படியே தூக்கி உள்ளே போட்டுருவேன். பிகாஸ் இந்த கிளென் ஃபிலிப்ஸை வந்து அந்த அவருடைய ஃபீல்டிங்காகவே நான் வந்து என்னுடைய டீமில் எடுத்துக்குவேன். ஸோ கிளென் ஃபிலிப்ஸ் அட் நம்பர் 6, மிச்சல் சாண்ட்னர் அட் நம்பர் 7. அண்ட் சீமர்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த நம்பர் 8ல் ஜோஃப்ரா ஆர்ச்சர் டெக்னிக்கலி சவுண்ட் வித் பேட்டுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நல்ல விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஜேக்கப் டஃபி அந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷன் இருக்காரு. பட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் நம்பர் 8 would be more crucialனு தோணுது. அண்ட் தென் அடுத்த 2 ஃபேஷர்னு பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரி ஆஸ் வெல் ஹர்ஷித் ராணாவுக்கு போகிறேன். அண்ட் தென் 11ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டியிருக்கேன். வருண் சக்கரவர்த்தி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் ஆடவே கிடையாது. பிகாஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் ஆடிண்டா மேபி அவர் இந்த 11ல் இருந்திருக்கலாம். ஸோ இன்னும் 2 பெஸ்ட் ஸ்பின்னர்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ஃப்ரம் இந்தியா as well as ஆடில் ரஷீத் ஃப்ரம் இங்கிலாந்து பார்க்கும்போது ஆடில் ரஷீத் ஃப்ரம் இங்கிலாந்து இந்த சீசன் உண்மையே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஆடில் ரஷீத் ஃப்ரம் இங்கிலாண்டை வந்து என் டீமில் எடுக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு பிளேயிங் 11ஆக இருக்கும். இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை ICC ODI டீம் ஆஃப் தி 11. பட் க்ரூஷியல் திங்ஸில் என்ன டீமாக இருக்கும், என்ன கெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். பை.